पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। यद्भावनागवापेयं प्रत्यक्षितिरनामया क्लेशकर्माद्य संस्पृष्टं तमीशं कंचना भजे। श्रीमत्पतञ्जलेस्तस्य पदद्वन्द्वमनिन्दितं वन्दे येन मनः काय वाचां शुद्धिरकार्यसौ। विद्यारत्नं मया लब्धं यत्कृपापारवारिधेः वन्दे तान् विबुधैर्वन्द्यान् वन्दकानन्ददान् गुरु। श्रीमद्देशिकवक्राब्जान् निशं यात विलोड्यताम् फणीन्द्रभनिते काचित् वृत्तिरारभ्यते मया। ओम अथ யோகானுசாசனம். நம்ம இப்போதுலேருந்து இன்னையிலேருந்து என்ன பார்க்க போகிறோம்? யோக சுதாகரத்தில் 40 வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ 41லேருந்து 48 வரைக்கும் பார்த்தோன்னா அது கம்ப்ளீட் ஆகிடும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வியாச பாஷ்யத்தை பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ 41வது சூத்திரம் பார்த்தீங்கன்னா சொல்லுது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரோத்ராகாஷயோகோ சம்பந்த சம்யமாத் திவ்யம் ஸ்ரோத்ரம். பதஞ்சலி யோக சூத்திரத்தில் 3வது பாதம் விபூதி பாதம். விபூதி பாதத்தில் 41வது சூத்திரம் யோக சுதாகரம் அப்படின்னு சதாசிவ பிரம்மேந்திரர் எழுதுகிற விற்பி பார்க்குறோம். ஸ்ரோத்ர ஆகாச யோகோ சம்பந்த சம்யமாத் திவ்யம் ஸ்ரோத்ரம். ஸ்ரோத்ரம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா காதுக்குள்ளார ஒரு ஆகாசம் இருக்கு. அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரோத்ராகாசம் அப்படின்னு பேர். எங்க இருக்கிற ஆகாசம்? உள்ள ஒரு பட்டு மாதிரி இருக்கும். என்னைக்காவது காதில் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஒரு கேமரா உள்ள விட்டு காட்டுவார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மொட்டு மாதிரி உள்ளுக்குள்ளார இருக்கும். அந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்பேஸ்க்கு பேர் ஸ்ரோத்ராகாசம் அப்படின்னு பேர். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வெளியில இருக்கிற ஆகாசத்துக்கு பேர் மகாகாசம் அப்படின்னு பேர், பூத்தாகாசம் அப்படின்னு பேர். இந்த பூத்தாகாசமும் ஸ்ரோத்ராகாசமும் என்ன ஆகுது அப்படின்னா எங்க சங்கமம் ஆகுதோ அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நமக்கு சப்த கிரகணம் நடக்குது. அப்ப சப்தம் பார்த்தீங்கன்னா எங்க கிரகணம் பண்றோம்னு நமக்கு ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்றது. எப்படி கான்சென்ட்ரேட் பண்றது? எடுத்தோன்னு முடியுமா அப்படின்னா எடுத்தோன்னு பண்ண முடியாது. அப்ப முதல்ல சப்தத்தை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்? சப்தத்தை நல்லா மெடிடேட் பண்றது. இல்லைன்னா ஏதாவது ஸ்ருதி பெட்டி ஏதாவது போட்டுக்கிறது, இல்லைன்னா ஓங்காரத்தை ரொம்ப ரொம்ப மைன்யூட்டா ஓங்காரத்தை போடுறது, இல்லைன்னா வீணா கானம் போடுறது, இல்லைன்னா வேணு கானம் போடுறது. ஏதாவது ஒரு மியூசிக்கை பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சப்தத்தை பார்த்தீங்கன்னா மெடிடேட் பண்றது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, லும்பினி கார்டன் போயிருந்தப்போ அந்த சுவாமி பார்த்தீங்கன்னா புத்தமானுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தார்? அந்த ட்ரம்ல பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ஸ்ல டம் 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 அப்படிலாம் இல்லை, லைட்டா அந்த 2 ஸ்டிக்கை வச்சு என்ன பண்ண டும் 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 டும். நான் சொல்றதுக்காக உங்களுக்கு சொல்றேன். சப்தமே கேட்காத அளவுக்கு அவர் கையை அசைகிறது கூட தெரியல. இந்த 2 ஸ்டிக்கை இப்படி வச்சுக்கிட்டார். 2 விரல்ல வச்சிருக்க ஸ்டிக்கு. இந்த சின்னதா மெலீசா ஒரு குச்சி, ஈர்க்குச்சி மாதிரி பார்த்தீங்கன்னா தொடப்ப குச்சி மாதிரி இருக்கு. அதை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த கையை அசைகிறது கூட தெரியல. மெடிடேட் பண்ணிக்கிட்டே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரம்மை அடிக்கிறார். அதை அடிக்க 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 அது சப்தம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டினியூஸா பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு. அந்த சப்தம் நம்மளால தெரியவே தெரியாது. ஒரு டம் 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 டம்ன்றது தனித்தனியா தெரியவே இல்லை. நான் அவங்க உட்காந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உட்காந்து இப்போ நானும் இன்னொரு 3 பேர் போயிருந்தோம். நானும் அந்த மற்ற 3 பேர் குவைட்டாக உட்காருங்கப்பா அப்படின்னா நல்லா கார்பெட் போட்டு நல்லா இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு இடம். நாங்கள் உட்காந்து ஃபுல்லாக அவர் மெடிடேட் பண்ணிட்டு இருக்காரு, நாங்கள் மெடிடேட் பண்ணிட்டு உட்காந்து. அந்த சப்தம் எப்படி இருக்கு அப்படின்னா மகார சப்தம் சொல்லுவோம் தெரியுங்களா? ஓங்காரத்தோட மகாரம் பார்த்தீங்கன்னா இருக்குமே,
ஒரு வண்டு கத்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி சப்தம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டோட சப்தம் மாதிரி. அப்போ இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், அகார உகார மகாரத்துக்கு வரும்போது ரொம்ப சைலண்ட்டுக்கு போகும் மெதுவாக. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த சப்தத்தோட அடுத்த நிலையை போய் பிடிக்கிறீங்க அப்படின்னா சப்தம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி 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 அதோட சூக்ஷ்ம தன்மைக்கு போகும்போது ஏதோ ஒரு இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா இந்த ஸ்ரோத்திர இந்திரியம் வந்து என்ன பண்ணுது, சப்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ணுது. அந்த சப்தத்தை ரிசீவ் பண்ணுற அந்த பின் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறது, மெடிடேட் பண்ணுறது. அந்த மெடிடேட் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறோம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரோத்ர ஆகாஷயோகோ சம்பந்த சம்யமா. காதோட ஆகாசம் அதுக்கு பேர் கர்ணகுங்கிலிய ஆகாசம்னு பேர், ஸ்ரோத்ர ஆகாசம்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெளியில் இருக்கிறது மகாகாசம். இந்த ரெண்டும் பூத்தாகாசம் சொல்லலாம், மகாகாசம் சொல்லலாம். இந்த ரெண்டும் இணையிற இடத்துல அங்கே தான் சப்தமோட முதல் சம்பந்தம் நமக்கு உண்டாகும். அதை கவனிச்சோம் அப்படின்னா, அதை கவனிக்க 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 தாரண தியான சமாதி நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், நீங்கள் எங்கே போயிட்டீங்க, ஸ்தூலத்திலிருந்து எங்கே போய் ட்ராவல் பண்ணிட்டீங்க, சூக்ஷ்மத்துக்கு போய் காரணம் வரைக்கும் நீங்கள் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ண முடியுதுன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு டீப்பாக போகும்போது ஆகாசத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள்லாம் பேசக்கூடிய சப்தங்கள்ல இருந்து எல்லா திவ்ய சப்தங்களும் உங்களுக்கு என்ன ஆகும், ஹியரிங் பண்ண முடிகிற சாமர்த்தியமுடையதா உங்கள் காது ஆகிவிடும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது தெரியும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விருத்திக்காரர் சதாசிவ பிரம்மேந்தர் 2 லைன் எழுதுறார். ஆகங்காரிகஸ்யாபி ஸ்ரோத்ரஸ்ய ஆகாஷேன ஆதார ஆதேய பாவக சம்பந்தோ அஸ்தி. இதான் நம்ம வந்து இந்த டீக்கா படிக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இது இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பெஷல் ஒன்று இருக்கு. இப்போ நீங்கள் எங்கேருந்து ஆகாஷ தத்துவம் உண்டாச்சுன்னு பார்க்குறீங்க, ஆகாஷ தத்துவம் எங்கேருந்து உண்டாச்சு, ஆத்மாவிலிருந்து. அந்த ஆத்மாவுக்கு என்ன பேர் சொல்லிங்களா சொல்லுவோம், ஆத்மால இருந்துன்னா டைரக்டாக சுத்த ஆத்மால இருந்து இல்லை. ஆத்மான்றதுக்கு அர்த்தம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கிற பிரம்மா. அவரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து சொல்லும்போது தத்துவ ரீதியாக சொல்லும்போது அகங்கார தத்துவம்னு பேர். அகங்கார தத்துவம் எங்கேருந்து வந்துச்சு, மகத்துன்ற புத்தியிலேருந்து. அந்த புத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேதாந்தத்தில் பௌராணிகத்தில் என்ன பேருன்னா விஷ்ணுன்னு பேர். சரி, அந்த மகத்தத்துவம் எங்கேருந்து வந்துச்சு, அவ்வியக்தத்திலிருந்து. அவ்வியக்தம் தனியாக இருக்குமா அப்படின்னு கேட்டினா இருக்காது. அவ்வியக்தம் வந்து பார்த்தீங்கன்னா சைத்தன்யத்தோட சேர்ந்து இருக்கும். அதுக்கு பேர் ஈஸ்வரன் அப்படின்னு பேர். அப்போ பௌராணிகத்தில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸ்வரன்ட்ட இருந்து ஹிரண்ய கர்ப்பர்கிட்ட இருந்து விராட்ன்ற பிரம்மா, பிரம்மாட்ட இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச தன்மாத்திரைகளோட சிருஷ்டி சொல்லுது. தத்துவத்தில் சொல்லும்போது என்ன பண்ணுவான், அவ்வியக்தத்திலிருந்து மகத்திலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா அகங்காரத்திலிருந்து தன்மாத்திரைகள். இப்போ முதல்ல உண்டானது எந்த பூத்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகாச தன்மாத்திரை தான் முதல்ல உண்டாச்சு. அப்போ ஆகாசம் உண்டாகும் போது அந்த ஆகாசத்தில் என்ன இருக்கும், இப்போ நான் கேட்குறேன், சப்தத்தை கேட்குறீங்கல்ல, சப்தத்தை கேட்குற அந்த இந்திரியத்துக்கு கூடயே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, என்னெல்லாம் இருக்கும் இந்திரியத்தில். நேற்று நம்ம பாடம் படிச்சிருக்கோம், 5 விஷயங்கள் இருக்கும். இந்திரிய விருத்தி இருக்குது அப்படின்னா அந்த இந்திரிய விருத்திக்கு பின்னாடி மனசு இருக்கும். மனசுக்கு பின்னாடி என்ன இருக்கும்னா அகங்காரம் இருக்கும். அகங்காரத்துக்கு பின்னாடி புத்தி இருக்கும். புத்திக்கு பின்னாடி அவ்வியக்தம் இருக்கும். ஆயிடுச்சா? இதான் 5 ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போகணும். இதை இன்னும் கொஞ்சம் போனீங்க அப்படின்னா வேதாந்த ரீதியாக போகும்போது பக்தனா பார்த்தீங்கன்னா அந்த அவ்வியக்தத்துக்கு பின்னாடி ஈஸ்வரன் இருப்பார். அதையும் தாண்டி போனீங்கன்னா நிர்குணத்தில் போனீங்க அப்படின்னா அந்த ஈஸ்வரனையும் தூக்குனீங்கன்னா அங்கே வந்து சுத்த பிரம்மம் இருக்கும். சுரோத்திரஸ்ய சுரோத்திரம் கேனோபனிஷத் மந்திரம் சொல்லுது. காதுக்கு காது அப்படின்னு. காதுக்கு காது எப்படின்னா டைரக்டாக கான்சியஸ்னஸ்க்கு போயிடுறது, காதுக்கு பின்னாடி கான்சியஸ்னஸ் அப்படின்னு. ஆனால் காதுக்கு பின்னாடி இத்தனை ஐட்டம் இருக்குது. அப்போ நம்ம சப்தம் கேட்கும் போதே அந்த சப்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யார் இருக்கா அப்படின்னா உங்களோட இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் இருக்குல்ல, அகங்காரம். இந்த அகங்காரம் வந்து பார்த்தீங்கன்னா காது கேட்குது, கண்ணு பார்க்குது, எல்லாத்துலேயும் நான் பார்க்குறேன், நான் கேட்குறேன். யார் கேட்குற இப்போ பாடம், யார் கேட்குற பாடம், நான் கேட்குறேன்னு சொல்கிறோம்ல. அப்போ நான்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகங்காரம் தானே, நான் கேட்குறேன்.
நான் கேட்கிறேன் அப்படின்னு நம்ம அகங்காரம் இருக்குல்ல. அப்போ காது கேட்கிற இடத்துல என்ன இருக்கு? அகங்காரம் இருக்கு. இங்க அதான் ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா விருத்திக்காரர் ஆரம்பிக்கிறார். அகங்காரஸ்ய அபி ஸ்ரோத்திரஸ்ய ஆகாஷேன. அகங்காரத்துக்கு கூட, அகங்காரம் என்ன அர்த்தம்? நான் நம்ம சொல்றோமே, அந்த அந்த நானுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த காதுல இருக்கிற ஆகாசத்தோட என்ன இருக்கு அப்படின்னா சம்பந்தம் இருக்கு. எனக்கு காது கேட்கல, எனக்கு காது நல்லா கேக்குது. அப்ப என்ன அர்த்தம்? எனக்குன்னு அபிமானம் இருக்கா? அப்ப அந்த காதுல இருக்கிற ஆகாசத்துக்கும் இந்த அபிமானத்துக்கும் அகங்காரத்துக்கும் கூட வந்து பாத்தீங்கன்னா என்னது இருக்கு? சம்பந்தம் இருக்கு. அப்ப எவ்வளவு சட்டில் பாருங்க. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, கண்ணுக்கு தெரியாத அபிமானத்துக்கும் கூட கண்ணுக்கு தெரியாத ஆகாசத்தோட ஒரு சம்பந்தம் இருக்கு. இல்ல அப்படின்னா சம்பந்தம் இல்லைன்னு வச்சுங்க. எனக்கு காது சரியா இப்ப நான் சொல்றேன்ல உங்கள்கிட்ட, 4 வருஷமா காது கேட்காம இருந்துச்சு, எனக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த 4-5 மாசமா காது நல்லா கேக்குது. இப்போ 2 காது எனக்கு நல்லா கேக்குது. அப்ப இவ்வளவு நாள் எனக்கு என்ன இருந்துச்சுன்னா, ஐயோ செவிடு ஆயிட்டமே, ஒரு காது செவிடு அப்படின்னு தான் நான் நினைச்சுட்டு இருந்தேன். போச்சு, இனிமே ரீகெயின் பண்ண முடியாது எனக்கு அப்படின்னு நான் வந்து, அப்ப எனக்குள்ளார லைட்டா வந்து பாத்தீங்கன்னா என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஏதோ ஒரு குறை. ஐயோ காது கேட்காம போச்சு. நான் அப்பப்போ சிந்தனை பண்ணுவேன், காது கேட்காம போச்சு, எப்படி போச்சு காது? எதுவுமே பண்ணலையே, நல்லா தானே இருக்கு. காதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே நடக்கவே இல்லையே, எப்படா போச்சு காது, எப்படி போச்சு? அப்பப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா யாராவது பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா சரியா கேட்காது. இந்த பக்கம் திரும்பி இருந்தேன் அப்படின்னா இந்த காது கேட்கவே கேட்காது. அப்புறம் இந்த பக்கம் திரும்பினா கேட்கும். அப்பெல்லாம் எனக்குள்ளார என்ன உண்டாகும் அப்படின்னா, அச்சோ காது கேட்காம போச்சே, ஏன் இப்படி போச்சு, அவ்வளவுதானா அப்படின்னு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அபிமானம் இருக்கிறதுனால தானே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு காது கேட்கல அப்படின்னு ஒரு லைட்டா ஒரு வருத்தம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்துச்சு. அப்ப காது கேட்குது காது கேட்கலன்றது எந்த விஷயம்? அங்க இருக்கிற ஆகாசம். அப்ப அந்த ஆகாசத்தோட எது சம்பந்தத்தோட இருக்கு? அகங்காரத்திற்கு சம்பந்தம் இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க அதான் சொல்றாரு, ஆகாசத்திற்கும் இந்த அபிமானத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னா, ஆதார ஆதேய சம்பந்தம் இருக்கு. ஆதாரம்னா என்னதுன்னா, இந்த அபிமானத்துக்கு மேலதான் ஆதாரம். அபிமானம் அதுக்கு மேல சுமத்தப்பட்டிருக்கிறது எது அப்படின்னா, ஏன் காது, ஏன் கண், ஏன் மூக்கு அப்படின்னு. என்னோட மூக்கு என்னோட காது அப்படின்னா, அப்ப காதை யாரு தாங்குறா? காதை தாங்கிறது நான் அபிமானம் தாங்குது. அப்ப ஒன்னுத்துக்கு மேல நான் ஒன்ன வைக்கிறேன் அப்படின்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த லைட்டரை, இந்த ஹைலைட்டரை வந்து பாத்தீங்கன்னா இப்ப கை வைக்கிறேன் அப்படின்னா, இந்த கை ஆதாரம். இந்த கைக்கு மேல இந்த லைட்டர் வந்து தாங்கப்படுவது வந்து பாத்தீங்கன்னா தாங்கிறது கை, தாங்கப்படுவது வந்து பாத்தீங்கன்னா ஹைலைட்டர். ஆதாரம் ஆதேயம். இப்ப சம்பந்தம் இருக்கா இல்லையா? அதுல எனக்கு அந்த சில்லுன்னு இருக்கு. இந்த பிளாஸ்டிக் இது வந்து என் கையில பட்டோன்னே சில்லுன்னு ஃபீல் ஆகுது. அப்ப சில்லுன்னு ஏன்னா மழை காலமா இருக்கு, வெளியில இருக்கிற கிளைமேட்னால இது சில்லுன்னு இருக்கு. அப்ப அந்த ஸ்பர்ஷம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஃபீல் ஆகுது இல்ல. அப்ப சம்பந்தம் இருந்துச்சுன்னா அந்த சம்பந்தத்தை நம்ம என்ன பண்ண முடியும்? அறிய முடியுமா முடியாதா? முடியும். இதே மாதிரி நான் ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா நான் அப்படின்றத கவனிக்கிறேன். என்னோட காது கேக்குது. எதை கேக்குது? சப்தத்தை கேக்குது. ஆமா, அந்த சப்தத்திலேயே ஸ்தூலம் சூக்ஷ்மம் 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 அப்படியே அந்த சப்தத்தை வந்து பாத்தீங்கன்னா ஓம் ரொம்ப மைன்யூட்டா நீங்க ரொம்ப அந்த சப்தத்துக்கு பின்னாடியே டிராவல் பண்ணி போனீங்கன்னா, அந்த அகங்காரம்ன்ற நானும் இந்த ஸ்ரோத்திர இந்திரியத்தோட ஆகாசமும் சந்திக்கிற ஒரு மைன்யூட்டான பிளேஸ் இருக்கு. அதை கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஆதார ஆதய சம்பந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா, அந்த சம்பந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா தத்திர சம்யமாத் ஆதார ஆதேய பாவக சம்பந்தம் அஸ்தி. ஆதாராதேயவம் தாங்கிறது தாங்கப்படுவது அப்படின்ற 2 இருக்கு. அதுல சம்பந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா சம்யமம் பண்றதுனால திவ்யம் ஸ்ரோத்திர இந்திரியம் பவதி. என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
இந்த சுத்தி இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை தேவதைகள்லாம், எத்தனை ஆட்கள்லாம், கந்தர்வர்கள் இருக்கலாம், யக்ஷினிகள் இருக்கலாம், பேய் பிசாசு பூத்தங்கள் இருக்கலாம், தேவதைகள் வந்து போகலாம். யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷ்ம தேகத்துல வந்து இருக்காங்களோ நமக்கு யாருக்குமே தெரியவே தெரியாது. பிரேதங்கள் இருக்கலாம், பிசாசு இருக்கலாம், கந்தர்வர்கள் இருக்கலாம், பிரம்மராட்சசர்கள் இருக்கலாம், சித்த கணங்கள் இருக்கலாம். திருவண்ணாமலையில இருக்க நிறைய சித்த கணங்கள் வராங்கன்னு சொல்றாங்க. சித்த கணங்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு போலாம். அப்ப என் பக்கத்திலேயே கூட இருக்கலாம், இப்ப நமக்கு தெரியாம இருக்கு. ஆனா இப்ப இந்த திவ்ய ஸ்ரோத்திரம் கிடைச்சது அப்படின்னா என்ன கிடைக்கும்? திவ்ய ஸ்ரோத்திர இந்திரியம் பவதி. அப்ப என்ன ஆகும்? அப்ப நான் தேன திவ்ய சப்தானி யுகபத்து ஜானாதி இத்தியர்த்தக. இதனால என்ன கிடைக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டினா, தேன அப்படின்னா இந்த திவ்ய ஸ்ரோத்திரத்தினால திவ்ய சப்தங்களை வந்து பாத்தீங்கன்னா யுகபத் அப்படின்னா ஏக்க சமயத்துல ஸ்தூலத்தையும் நீங்க பேசுறதையும் என்னால கேட்க முடியும். கூடவே வந்து பாத்தீங்கன்னா சுத்தி இருந்துகிட்டு யாரு திவ்ய சப்தங்களை பேசுறாங்களோ அதையும் கேட்க முடியும். யுகபத்து ஜானாதி இத்தியர்த்தக அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது சாதுக்கள் மத்தியில ரொம்ப பிரசித்தம். சாதுக்கள் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒருத்தர் வந்து ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி அவரோட எனக்கு அதிகமான தொடர்பு இல்லை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஃப்ரெண்டு. ரிஷிகேஷன் இருக்கும்போது அவர் சொல்லுவார் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுற்றி இருக்கிற தேவதைகள்கிட்டலாம் அவர் வந்து அவங்க பேசுறதெல்லாம் இவருக்கு கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெடிடேட் மூட்லேயே தான் இருப்பார். சாதாரணமாக இருக்க மாட்டார். ஃபுல்லாக ஒரு கான்சென்ட்ரேஷன்லேயே எதுலேயோ ஒன்று மனசு லயிச்ச மாதிரியே இருப்பார். அவர் சொல்லுவார் பக்கத்தில் இவங்க போகிறாங்க அவங்க போகிறாங்க, இது இவங்க பேசுகிறாங்க அவங்க பேசுகிறாங்க, இது கேட்குது அது கேட்குது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறவர் இருப்பார். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாதுக்களில் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. பரம்பரை வந்து அது மாதிரி பரம்பரை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திவ்ய சப்தங்களை, அப்போ நம்ம பேசுகிற ஸ்தூல சப்தங்களும் அவருக்கு கேட்கும். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா யாராவது கண்ணுக்கு பக்கத்துல அவன் சொல்றது தப்புப்பா, இப்போ நான் பாடம் எடுத்துட்டு இருக்கேன்னு வச்சுங்க, இந்த சப்தமும் ஒருத்தருக்கு கேட்கும். கூடவே பரமஹம்சானந்தா வந்து தப்பா சொல்றாரு, இது இப்படி இல்லை அப்படின்னு பக்கத்துலேயே இருந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா யாராவது சித்த கணங்கள் இருந்துக்கிட்டு இன்டர்பிரேஷன் பண்ணலாம், இது இப்படி இல்லை இது வேற மாதிரி அப்படின்னு கூட சொல்லலாம். அதுவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப திவ்ய சப்தங்களையும் ஸ்தூல சப்தங்களையும் யுகப்பத் அப்படின்னா ஒரே சமயத்தில் கேட்கின்ற அந்த சாமர்த்தியமானது உண்டாகின்றது அப்படின்னு அர்த்தமாகும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 42வது சூத்திரத்துக்கு விருத்திக்காரர் ஒரு அவதாரிக்கை எழுதுறார். காய சம்பதம் வியாக்கியாத்தும் ஆக. காய சம்பதம் அப்படின்னா காய சம்பத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சித்தி வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அந்த சித்தியை வந்து பாத்தீங்கன்னா சொல்றதுக்காக ஆரம்பிக்கிறார் ஆச்சாரியர். என்னன்னு பார்ப்போம். காயாகாசயோகோ சம்பந்த சம்யமாத் இல்லு இருக்கு, இல்ல வந்து இத்தாக்கிக்கணும் படிக்கும் போது. சம்பந்த சம்யமாத் தோர்லின்னு ஒரு சூத்திரம், அதுபடி தகாரம் லகாரம் ஆயிருக்கு. சம்பந்த சம்யமாத் லகு தூல சமாபத்தேஸ்ச ஆகாசகமனம் சமாபத்தேஸ்ச ஆகாசகமனம் காயாகாசயோகோ சம்பந்த சம்யமாத் லகு தூல சமாபத்தேஸ்ச ஆகாசகமனம். இந்த காயத்தினால அடையக்கூடிய சித்தியில வந்து பாத்தீங்கன்னா முதல் சித்தி வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ஆகாச கமனத்தை வந்து முதல்ல சொல்றாரு. காயத்தினால அடையக்கூடிய சித்தி என்ன அப்படின்னா, இப்ப நான் சொன்னல அகங்காரத்தோட எது சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு, இந்திரியம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரோத்திர இந்திரியம், அந்த ஸ்ரோத்திர இந்திரிய ஆகாசம் சம்பந்தப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்த தேகத்துக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆகாசத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கா? கையெடுத்து பார்த்துக்குங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னல, இந்த 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 கையை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொண்டு வாங்க, நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணீங்கன்னா தெரியும். இப்போ நான் இங்கே வச்சிருக்கேன், ஒன்றும் எனக்கு தெரியல. எனக்கு இங்கே வரும்போதே எனக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகும். இங்கே வரும்போதே உள்ளுக்குள்ள ஏதோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும் போல இருக்கு. என் கை தான், என் கையவே வேற யாரும் கையும் இல்லை, என் கையவே நான் இங்கே வைக்கும் போது எனக்கு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஒரு அடி தூரம் இது பக்கத்துல வரும்போது எங்கேயும் இல்லை, இங்கே இல்லை, இங்க வரும்போது லைட்டா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சேஞ்ச்.
ஏதோ என்னோட இந்த கையில ஸ்கின் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ உள்ளுக்குள்ளார ஒரு லைட்டு சேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா தெரியுது, ஏதோ வைப்ரேட் ஆகுது. வச்சு பாருங்க. தனியா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பாருங்க. இல்லைன்னா கண்ணை மூடிட்டு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மூக்குக்கு பக்கத்துல விரலை கொண்டு போங்க. மூக்குக்கு பக்கத்துல விரலை கொண்டு போனீங்கன்னா சில இடம் சென்சிட்டிவான இடங்கள் இருக்குல்ல, அந்த சென்சிட்டிவான இடத்துக்கு பக்கத்துல கொண்டு போனீங்கன்னா நம்மளோட இன்னர் பார்ட்ஸ் எல்லாத்துலயும் தொடையில கொண்டுட்டு போனீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். இன்னர் தொடையில வந்து பாத்தீங்கன்னா கை பக்கத்துல கொண்டு போனாவே நமக்கு வந்து ஒரு உறுத்தல் வரும். அப்போ எந்தெந்த இடத்துல நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்ட் பாடியில சிலதெல்லாம் இருக்கும். ஆமா, மூக்கு இல்ல நிறைய இடம் இருக்கு பாடியில வந்து சென்சிட்டிவான பிளேஸ். நீங்களே கண்டுபிடிங்க, ஒவ்வொரு இடமா தட்டு தொட்டு 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 பாருங்க. அந்த அந்த தொடுறதுக்கு முன்னாடியே இப்ப நான் சொல்றேன்ல, என்னோட கையிலேயே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பக்கத்துல வச்சு 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 பாருங்க. வச்சு வச்சு பாத்தீங்கன்னா ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இதை கவனிக்கணும். இந்த கையை கவனிச்சுக்கிட்டே இதை பக்கத்துல இதுவா கொண்டு வாங்க. இருந்து பாருங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் டிஸ்டன்ஸ்லயும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டே வாங்க. ஒரு இடத்துல இப்ப எனக்கு இங்க வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள லைட்டா ஒரு இருப்பு தெரியுது. இந்த கையோட இருப்பு இந்த கைக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல தெரியுது, டிஸ்டன்ஸ்ல தெரியுது. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இந்த பாடிக்கு இந்த ஆகாசத்தோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சம்பந்தம் இருக்கு. இந்த சம்பந்தத்தை நம்ம எப்படி பண்றது அப்படின்னா, இந்த கையோட பக்கத்துல ஒரு பொருளை பக்கத்துல கொண்டு போய் மெதுவா அதுல இருக்கிற சம்பந்தத்துல கவனம் கொடுத்து மெதுவா இந்த ஸ்கின்னுக்கு மேல ஸ்கின்னோட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆகாசத்துக்கு இருக்கிற சம்பந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிடிச்சிடலாம். அந்த ஆகாசம் என்ன சூக்ஷ்மம். அப்ப ரொம்ப சட்டிலா கவனிச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த ஆகாசத்துக்கும் இந்த ஸ்கின்னுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. இதுதான் காய ஆகாசத்தோட சம்பந்தம். இந்த சம்பந்தத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்யமம் பண்ணுனா பௌத்த மாங்சி வந்து எதை சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்பர்ஷேந்திரிய நான் சொன்னேன்ல, மயிலிறக வந்து பாத்தீங்க அப்படின்னா மெதுவா ஒரே மயிலிறகுலயே வந்து பாத்தீங்கன்னா வெரைட்டி. நான் சொன்ன மாதிரி நீங்க டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா மயிலிறகுனா பெருசா எடுத்து மயில அப்படியே தடவி பார்த்து அதெல்லாம் இல்லை. ஒரு பெரிய மயிலிறகு எடுத்து தடவி பார்க்கறது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மயிலிறக வந்து பாத்தீங்கன்னா மெதுவா டச் பண்ணியும் பண்ணாம இருக்கிறது, அதுக்கப்புறம் கொஞ்சம் விலக்கி வைக்கிறது, பக்கத்துல டச் பண்றது, கொஞ்சம் விலக்கி வைக்கிறது, அதுக்குள்ளார டச் பண்ணாம ஒரு சம்பந்தம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மயிலிறகோட சம்பந்தத்தை. அதுக்கப்புறம் நிறைய மயிலிறகு எடுத்துட்டு ஒரே ஒரு மயிலிறகு மட்டும் ஒரே ஒரு இலை மட்டும் எடுத்து பக்கத்துல வச்சு பாக்குறது, கன்னத்துக்கு பக்கத்துலயோ மூக்கு பக்கத்துலயோ எதுலயோ. அந்த உணர்வு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல ஸ்பஷ்டமா தெரியும். அந்த உணர்வுலயே சம்யமம் பண்றது. அந்த உணர்வுல சம்யமம் பண்றதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன கிடைக்கும் அப்படின்னா சூத்திரத்துல இருக்க காய ஆகாஷ யோகோ சம்பந்த சம்யமா தாரணை பண்ணணும், தியானம் பண்ணணும், சமாதி பண்ணணும். அப்படி பண்றதுனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்க கான்சென்ட்ரேஷன் ரொம்ப சட்டிலா ஆகாசன் தன்மாத்திர அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூக்ஷ்மமாயிடும். அப்படி ஆச்சுன்னா என்ன ஆகும், லகு. உங்க சரீரம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா பஞ்சு போல வந்து பாத்தீங்கன்னா மென்மையா ரொம்ப தின்னா ஆயிடும், லைட் வெயிட் ஆயிடும். அதுக்கப்புறம் தூள நான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றேன், லகுவாயிட முடியும். கூடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சம்யமம் சம்பவிச்சிருச்சு அப்படின்னா ஒரு பஞ்சு எடுப்பேன் தூள. எதெல்லாம் லைட் வெயிட்டா இருக்கோ அதெல்லாத்தையும் எடுத்துக்கிறது. எதெல்லாம் லைட் வெயிட்டு, பஞ்சு தானே இருக்கிறது நம்ம கையில. ஒரு பஞ்சை நல்லா கொஞ்சோண்டு பஞ்சை காட்டன் எடுத்து இப்படி பிரிச்சு விட்டு கையில வச்சு பார்த்தோம் அப்படின்னா வெயிட்டே தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, அந்த வெயிட்டு தெரியாத மேல வச்சா வெயிட்டு தெரியாத பஞ்சை எடுத்து என்னோட ஸ்கின்னுக்கு மேல வச்சு அந்த ஸ்கின்னுக்கும் அந்த பஞ்சுக்கும் இடையில இருக்கிறதுலயே தாரண தியான சமாதி பண்றது. இப்படி பண்ணி 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 பார்த்து அதுக்கப்புறம் மெதுவா என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பஞ்சுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பரமாணு இருக்கு பாத்தீங்களா, கண்ணுக்கு தெரியாது. அந்த பரமாணுக்களை வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்றது. இது மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து போகும். அப்படி பண்றதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகாச கமனம். இவன் வந்து பாத்தீங்கன்னா ஆகாசத்தில் போகக்கூடிய சாமர்த்தியத்தை அடைகின்றான். விருத்திகாரர் சொல்றாரு, என்னன்னு பார்ப்போம். விருத்திகாரர் சொல்றார், தயோகோ சயோகம் ஜித்வா. தயோகோ சயோகம் ஜித்வான்னு என்ன அர்த்தம், அந்த ரெண்டு தலையும் முன் சூத்திரத்துல சொன்னோம், ஆதார ஆதேயம் சொன்னோம். தயோகோனா ரெண்டு.
என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகங்காரத்துக்கும் காதோட ஆகாசத்துக்கும் இடையில இருக்கிற சம்பந்தம். நான் அப்படின்ற அகங்காரம் தாங்கிறது ஆதாரம், நானோட இந்த ஆகாசம்ன்றது தாங்கப்படுவது, இது சம்பந்தம் இருக்கு. இதுல ஒருத்தன் ஜெயிச்சுட்டான் அப்படின்னா ஜித்வா, தயோகோ சயோகம் ஜித்வா, இந்த ரெண்டுத்தோட சயோகத்தை ஒருத்தன் ஜெயிச்சுட்டான் அப்படின்னா, ஜெயிச்சான்னு என்ன அர்த்தம், தாரண தியான சமாதி பண்ணிட்டான் அப்படின்னா அப்ப அவனோட கான்சென்ட்ரேஷன் எப்படி இருக்கும், ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கும். அதனால ஜித்வா லகு தூளாதவா, அவன் இந்த உலகத்துல இருக்கிற எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்கிற எந்த மென்மையான ரொம்ப லைட் வெயிட்ல கூட பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவான், தூளாதவா தத்து பாவேன சமாதினா, நான் அந்த பஞ்சா இருக்கேன், நான் பஞ்சு மாதிரி இருக்கேன், நான் பஞ்சு மாதிரி இருக்கேன், நான் பஞ்சு மாதிரி இருக்கேன். எதுவும் இலவம் பஞ்சு பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப இலவம் பஞ்சு பறக்கும் தெரியுங்களா, காத்துல பறக்கும்ல, ரவுண்ட் ரவுண்டா பறக்கும் பாருங்க, இன்னும் சட்டில் இல்லை. அப்போ நான் இந்த பஞ்சு மாதிரி இருக்கேன் அப்படின்னு தத் பாவேன சமாதினா, இந்த பாவ சமாதியில பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்கும், எத்தனை சமாதி மொத்தம் உபாசனையில், எத்தனை உபாசனா, உபாசனை வெரைட்டி, இல்ல உபாசனையில எத்தனை வெரைட்டி சொல்லியிருக்கோம், 3. பிரதீகம், சம்பத்து, அகங்கிரகம். இந்த அகங்கிரகத்தை என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ஆச்சரிய சொல்றது தத்பாவேன சமாதினான்றதுக்கு அர்த்தம், நான் பஞ்சு மாதிரி இருக்கேன், நான் பஞ்சா இருக்கேன், நான் பஞ்சா இருக்கேன், நான் பஞ்சா இருக்கேன், நான் இலவம் பஞ்சா இருக்கேன், நான் இலவம் பஞ்சா இருக்கேன், நான் இலவம் பஞ்சா இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெடிடேட் பண்ணீங்கன்னா அது பாத்தீங்க அப்படின்னா அகங்கிரக உபாசனை. அதை பாவிச்சு 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 என்ன ஆகும் அப்படின்னா லகு காயோ பூத்துவா, எப்படி பஞ்சோடது ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கோ அதே மாதிரி இவனுடைய தேகமும் என்ன ஆயிடும், லகு காயம்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கிற உடம்பு பாத்தீங்கன்னா ஆயிடும். அப்படி ஆயிட்டு இவன் என்ன பண்றான், ஆகாசே விகரதி. அப்ப பஞ்சு இலவம் பஞ்சு எப்படி காத்தடிச்சா அப்படியே பறந்து போயிட்டே இருக்குமோ, இந்த ரமணாசுரம் போற வழியில எனக்கு டெய்லி பாத்தீங்கன்னா அப்பப்போ அந்த சீசன்ல பாத்தீங்க அப்படின்னா பஞ்சு பறக்கும், இலவம் பஞ்சு மரம் ஒன்று இருக்கு, அது பாட்டுக்கு பறக்கும், அங்கங்க அங்கங்க சூப்பரா பாக்குறதுக்கே நல்லா இருக்கும். பறந்து ஒரு காய் தானே அது, இலவம் பஞ்சு ஒரு காய் இருக்கும், அந்த காய் பாத்தீங்கன்னா காஞ்சி போய் வெடிக்கும், வெடிச்சோன்னா அதுல இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே காத்துக்கு பாத்தீங்கன்னா பறந்துகிட்டே இருக்கும். அப்ப அது மாதிரி இவனும் கூட என்ன பண்ணுவான், இந்த ஆகாசத்துல பாத்தீங்கன்னா விகரதி, இவனும் பறந்து செல்கின்ற சாமர்த்தியத்தை அடைகின்றான். ஆச்சா ததக, அப்ப இந்த சாமர்த்தியம் வந்தோன்னு இவன் என்ன பண்ணுவான், சும்மா இருப்பான்னா சொல்லி பிடிச்ச கை சும்மா இருக்காது, சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ததக, பிறகு அவன் என்ன பண்றான், ஊர்ண தந்துஷு, ஊர்ண அப்படின்னா என்ன, ஊர்ண நாபி அப்படின்னா செலந்தி பூச்சி. செலந்தி பூச்சி எங்க இருக்கிறது அப்படின்னா நம்ம ஊர்ல எட்டுக்கால் பூச்சி நம்ம வீட்டுக்குள்ளார இருக்குல்ல, எட்டுக்கால் பூச்சி ஸ்பைடர் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கூடு கட்டி வச்சிருக்கேன், அதோட ஒரே ஒரு நூல், தந்துனா நூல், அந்த ஊர்ண நாபின்னு சொல்ற செலந்தி பூச்சியோட நூல் அது எவ்வளவு மைன்யூட் இல்லை. அப்ப அந்த நூலுல பாத்தீங்கன்னா என்ன பண்றான், அதுல ஏறி நடக்க ஆரம்பிக்கிறான். நல்லா இருக்குல்ல, சூப்பரா இருக்குல்ல, அதுலயும் ஏறி நடந்து போறான். அதுக்கப்புறம் ததக, சரி, அதுக்கப்புறம் பశ్చాத்து, அதுக்கப்புறம் மார்த்தண்ட மயூகேசு, அப்ப ரொம்ப மைன்யூட் பாத்தீங்கன்னா அந்த சிலந்தி பூச்சியோட நூல், அதுல ஒரு நூல்ல நடந்து போனதுக்கு பிறகு அப்ப இவன் எவ்வளவு வெயிட்டா இருப்பான், அதுவே வெயிட்லெஸ், அதுல இவன் நடக்கணும்னா அப்ப ஆல்மோஸ்ட் வெயிட்டே இல்லாம ஆயிடுறான். இதுக்கப்புறம் என்ன பண்றான், சரி அடுத்து என்ன பண்ணலாம், இதோட சூக்ஷ்மம் என்னன்னு பாக்குறான். பார்த்தா ஒரு குடிசையில பாத்தீங்க அப்படின்னா லைட்டா சூரியனோட கிரணம் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளார வருது, லைட்டா ஒரு ஒளி மட்டும் பாத்தீங்கன்னா பீம் மாதிரி லைட்டா வருது, அதுல ஏறி போலாமே அப்படின்னு என்ன பண்றான், அதுல ஏறி சவாரி பண்றான். மார்த்தண்ட மயூகேஷு, மார்த்தண்ட அப்படின்னா சூரியன், சூரியனோட கதிர்களில் பாத்தீங்க ஏறி டிராவல் பண்ணுகின்றான். ததக, பிறகு என்ன பண்றான், இது வரைக்கும் வந்ததுக்கு பிறகு அவனுக்கு பாத்தீங்கன்னா வேற எந்த தடையும் இல்லாம போகுது. அதனால என்ன பண்றான், யதேச்சம் ககனே கச்சதி இத்தியர்த்தக. யதேச்சம் அப்படின்னா அவனுக்கு என்ன இஷ்டமோ அது மாதிரி பாத்தீங்கன்னா ஆகாசத்துல, ககனேனா ஆகாசம், ஆகாசத்துல எங்க வேணாலும் அவன்
செல்கின்றான் என்று அர்த்தமாகிறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சமாதி தான். அப்போ அகங்கிரக உபாசனை எதுல பண்ணாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். நான் சொன்னது அவங்களுக்கு பேர்ஸ் பிரம்மோஸ்மி அப்படின்னு ஒரு ஒரு எருமாடு பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு ஒருத்தன் தியானம் பண்ணி அவனுக்கு கொம்பு முளைச்சு போச்சு அப்படின்னு. ராமகிருஷ்ண பரமஹம்சரோட இது பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹனுமனை தியானம் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வால் முளைச்சிடும். பார்த்துருக்கீங்களா, கேட்டிருக்கீங்கன்னு நீங்க? அவரோட காசப்பல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால் முளைச்சிரும். ஐயோ வால் முளைச்சிருச்சு அப்படின்னு. அப்போ வந்து எதை தியானம் பண்றோமோ அதுவும் ஆகிறோம். பஞ்ச தியானம் பண்ணீங்கன்னா பஞ்சு மாதிரி லைட் வெயிட்டா ஆகிவிடலாம் சொல்லியாச்சு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொன்னதுக்கு பிறகு அவ்வளவுதான் அந்த ஸ்லோகம், அந்த சூத்திரம். இதுக்கப்புறம் 43வது சூத்திரம் ஆரம்பிக்கிறது. 43வது சூத்திரம் சொல்றாரு, பகிரகல்பிதா விருத்திர் மகாவிதேகா. பகிரகல்பிதா விருத்திர் மகாவிதேகா ததஹ பிரகாஷாவரணக்ஷயः. ததஹ பிரகாஷாவரணக்ஷயः. பகிரகல்பிதா விருத்திர் மகாவிதேகா ததஹ பிரகாஷாவரணக்ஷயः. அப்ப இந்த அளவு சட்டிலா போக 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 அப்போ இதெல்லாம் பண்றவனுக்கு வந்து புத்தி வந்து ஸ்தூலத்துல இருக்கும். இங்க லோக விவகாரங்கள்ல வந்து இது நடந்துச்சு அது நடந்துச்சு அதெல்லாம் பண்ணிச்சு. நான் இப்ப நான் என்ன பண்ணிட்டேன் தெரியுங்களா, யாரா இருந்தாலும் ஸ்தூல விஷயங்களே உள்ள கொண்டு வரக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணிட்டேன். எதையும் விவகாரமே பண்றது. ஏன்னா நம்ம போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம். நம்ம போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம். உள்ளுக்குள்ளார ரொம்ப சட்டிலா போகணும். நம்ம வெளியிலேயே ஸ்தூலத்திலேயே விவகாரம் பண்ணிட்டு இருந்தா எப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவை அடையிறது யோசிச்சு பாருங்க. ஆத்மா எவ்வளவு சட்டிலா இருக்கு. கவனம் வந்து பாத்தீங்கன்னா வெளிமுகமாவே பகிர்முகமாவே இருந்துச்சா அப்போ உள்ள இருக்கிற அனோரணியான் மகத்துவமகியான எப்படி நம்ம போய் பார்க்க முடியும்? அப்ப என்ன பண்ணதுன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு மண்ணாங்கட்டி வேணாம் புண்ணா எல்லாம் யூஸ்லெஸ் அப்படின்னு எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டாச்சு. ரொம்ப அவசியம். நேற்று ஒரு பையன் வந்தான், ரொம்ப நல்ல பையன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா சாமி அப்படின்னு ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தான். நான் கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கேட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிப்பாட்டு எதுக்கு இதை என்கிட்ட சொல்கிறேன், நான் என்ன பண்ண போறேன் இதை கேட்டுட்டேன். இல்லை நீங்கள் கொஞ்சம் கேட்கலாம்ல, எது கேட்கணும்? நான் தான் கேட்டேன், எது கேட்கணும்? நான் கேட்டு என்ன பண்ண போகிறேன்? உனக்கு ஏதோ பிரச்சனை, யாருக்கோ பிரச்சனை, உனக்கு பிரச்சனை, நீ தான் இது பண்ண முடியும். எனக்கிட்ட இருந்து ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லி நான் பண்ணுறேன். நான் இந்த காரியத்தில் நான் என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? எனக்கு சம்மந்தமே இல்லை. அப்போ தேவையில்லை எதுக்கு கேட்கலாம்ல. நீ பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுவேன். நீ சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளார நான் வாங்கி என்ன பண்ணணும், உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அப்படியே மெதுவா அப்படியே உப்பி பெரிய விஷயமா போயிட்டு இருக்கும். சும்மா தியானம் பண்ண உட்காந்து அதுதான் வந்து நிற்கும் முன்னாடி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் எதுக்கு என்கிட்ட பேசிகிட்டு இருக்க, இதெல்லாம் பேசாத அப்படின்ட்டு. அவன் அப்படியே சாமி நான் சும்மா இந்த மலையை சுற்றுற இடத்துல நிறைய சாதுக்கள் இருக்காங்க. அவங்கள்ட்ட போனேன் அப்படின்னா எல்லாம் கேட்பாங்க. நான் ஸ்பெஷலிஸ்ட், கண்ணு ஸ்பெஷலிஸ்ட்டு கண்ணுக்கு மட்டும்தான் வரணும். இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டு இஎன்டிக்கு மட்டும்தான் வரணும். அது மாதிரி இப்போ நான் கண் டாக்டர் மாதிரி என்கிட்ட கண்ணு பிரச்சனை மட்டும் வா, வேற எந்த பிரச்சனைனாலும் வராத. ஜென்ரல் ஃபிசிஷியன் வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் நிறைய சாமியார்கள் ஜென்ரல் ஃபிசிஷியனாக இருக்காங்க. பழசு இருக்கிற மாதிரி யார் வேணாலும் என்ன வேணாலும் போய் சொல்லலாம், அவங்கள்ட்ட போய் சொல்லிக்கோ அப்படின்னு. அந்த பையனுக்கு புரியவே இல்லை. நான் தான் கேட்டேன், நீ என்கிட்ட எவ்வளோ நாளாக வந்துட்டு இருக்க, எவ்வளோ நாள் நான் இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? உனக்கு தெரியல. அவன் வைத்தியம் பண்ணிட்டு இருக்க பையன். அவன் சொல்றான் 10 வருஷத்துக்கு மேல இருக்குல்ல பையன் வந்து 10-12 வருஷத்துக்கு மேல இருக்கும். நாங்க என்ன பண்றோன்னே அவனுக்கு தெரியல. அப்ப நாங்க என்ன பண்றோன்னே தெரியல அப்படின்னா என்ன நடந்துகிட்டு இருக்குன்னே தெரியல. ஏன்னா சாமியார்னாவே இங்க இருக்கவங்களுக்குலாம் விதவிதமா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கல்பனை, குறி சொல்றது, மந்திரம் பண்றது, எதையோ பூஜை பண்றது. மேக்சிமம் சாமியார்னா என்ன கோயில் பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க, ஹோமம் பண்ணிட்டு இருப்பாங்க. இவ்வளவுதான் எல்லாத்துலயும் பதிஞ்சிருக்கு. அப்ப நம்ம பண்ணிட்டு இருக்க காரியம் எப்படி தெரியும் உங்களுக்கு? வாசனைகள்ல ரொம்ப அவேரா இருக்கணும்னு அவனுக்கு எப்படி தெரியும்? நான் தான் சொன்னேன், உனக்கு என்ன தெரியும்? ஒண்ணுமே புரியாது. இப்ப நான் எப்படி உனக்கு புரிய வைக்கிறது? அதனால வந்து பாத்தீங்கன்னா என் சம்மந்தமா இருந்தா மட்டும் கேளு, இல்லைன்னா பேசவே பேசாத அப்படின்னு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூலத்திலேயே விவகாரம் போயிட்டு இருந்துச்சுன்னா அது ஆச்சு, இப்படி ஆச்சு, காசால போர் வந்துச்சு, பாகிஸ்தான் போர் பண்ணிச்சு, அதை பண்ணிச்சு, இதை பண்ணிச்சு, அப்புறம் உள்ளூர் அரசியல், வெளியூர் அரசியல், அதுக்கப்புறம் சினிமா, அதுக்கப்புறம் வெளியில பக்கத்து வீட்டுக்காரன், இந்த தெருக்காரன், இது மாதிரி ஒவ்வொரு இஷ்யூஸா பேசிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம எங்க சாமி தேர முடியும்? ரொம்ப கஷ்டம். தள்ளுபடி வேற, அதுல வேற ஆடி தள்ளுபடி, தீபாவளி தள்ளுபடின்னு வேற போட்டுறான்.
அது வேற மனசுல இருக்காங்க. வேட்டி வந்து பார்த்தீங்கன்னா கூட்டமா இருக்குமா, இல்லை வேட்டி போய் இப்பயே வாங்கிடலாமா, ஒரு வருஷத்துக்கு தேவையான வேட்டியை ஒரு 5 வேட்டி வாங்கி வச்ச காரியத்துக்கு ஆகும். இது வேற வந்து நிற்கும் நடுவில். ஐயோ ஐயோ, கஷ்டம் சாமி, ரொம்ப கஷ்டம். என்ன பண்ணணும்? ஆச்சாரியார் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஸ்லோகத்துக்கு வர பகிர் அகல்பிதா விருத்திர் மகாவிதேகா. இந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ நமக்கெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மனசோட நிலைக்கு பேர் கல்பிதான்னு பேர். என்னன்னா, மனசு தேகத்துக்கு உள்ளார இருந்துக்கிட்டு தேகத்துக்கு வெளியில இருக்கிற விஷயங்களை சிந்தனை பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் என்ன பேரு? கல்பிதா. இப்ப நம்ம மனசு இங்க இருந்துட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ப்ஸ் மலைக்கு போகுது, இங்க இருந்து அமெரிக்கா போகுது, இங்க இருந்து வந்து ஹரித்வார் ரிஷிகேஷ் போகுது, எங்க வேணாலும் சுத்தி தெரியுதா. இங்க இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா நான் 10-20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் நினைச்சு பாக்குறேன். எங்க இருந்துட்டு நினைக்கிறீங்க? நம்ம எல்லாம் எங்க இருந்து நினைக்கிறோம்? சரீரத்தை விட்டு வெளில போக முடியுதா? போக முடியல. அப்போ சரீரத்துக்கு உள்ளார மனம் இருந்து கொண்டு வெளி விஷயங்களை சிந்தனை பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு பேரு கல்பிதா விருத்தி அப்படின்னு பேரு. என்ன விருத்தி? கல்பிதா விருத்தி அப்படின்னு பேர். இதே மனசு வந்து பாத்தீங்கன்னா நமக்கே ஒரு அனுபவம் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசு எங்க போகுது? இப்ப சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது போகுதா, இல்ல சரீரத்துக்கு உள்ள இருந்துகிட்டு எங்கேயாவது போகுதா, இல்ல சரீரமே இல்லாம அது போகுதா? என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ போய் இருந்து அங்க வேற ஒரு சரீரத்தை எடுத்துக்கிட்டு அது பாட்டுக்கு வேற சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்குல்ல சொப்பனத்துல. சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா விதவிதமா வந்து பாத்தீங்கன்னா, நேற்று நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன். நான் படுத்திருக்கிறது என் வீட்டுக்குள்ளார, வேற எங்கேயோ நான் படுத்திருக்கேன். வேற எங்கேயோ படுத்திருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நைட்டு தூங்கிட்டு இருக்கேன். டம்மு டம்மு டம்முன்னு ஒரு சத்தம். என்னடா கனவு பாருங்க. இந்த வீடு இல்லை, நான் படுத்திருக்கிறது இந்த வீடு. வேற எங்கேயோ மலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மலை கிராமத்துல ஒரு குடிசை மாதிரி ஒரு வீடு. அந்த வீட்டுக்குள்ளார நான் படுத்திருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா டம்மு டம்முன்னு சத்தம் கேட்குது. ராத்திரியிலன்னு எந்திரிச்சு முடிச்சு பாக்குறேன். பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா கதவு வந்து பாத்தீங்க அப்படின்னா டம்மு டம்முன்னு ஆடிட்டு இருக்கு. ஏதோ வந்து முட்டிக்கிட்டு இருக்கு. என்னடா இது முட்டுதே அப்படின்னு கதவு ராத்திரியில முட்டினா என்ன ஆகும்? நான் லைட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜன்னல் மாதிரி இருக்கும், அங்கிருந்து பார்த்தா ஒரு பெரிய பைசன் மாதிரி ஒன்று வந்து பாத்தீங்கன்னா கதவை வந்து டம்முன்னு முட்டிட்டு இருக்கு. முட்டி வந்து பாத்தீங்கன்னா கதவுல ஓட்டையே விழுந்துருச்சு. சொப்பனம் பாருங்க, எவ்வளவு அருமையான சொப்பனம் பாருங்க. ஒரு பெரிய காட்டெருமை வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளார போற மாதிரி. நான் நினைச்சேன் அவ்வளவுதான், செத்தோம் நம்ம உள்ளுக்குள்ளார அப்படின்னு. என்னடா பண்றது, எப்படி இங்கிருந்து தப்பிக்கிறது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். டம்முன்னு முட்டி அந்த கதவை உடைச்சிக்கிட்டு அது பாட்டுக்கு போகுது. என்ன எதுவுமே பார்க்கவே இல்லை. அது பாட்டுக்கு வேகமா ஓடி போயிடுச்சு. அது சொப்பனம் முடி போச்சு. இப்ப நான் கேட்கிறேன், இப்ப மனசு எங்க இருந்துச்சு? மனசு வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்கேயாவது போச்சா? போகலையா? யாரெல்லாம் மாண்டுக்கியம் கேட்டீங்க? யாரெல்லாம் மாண்டுக்கியம் கேட்டிருக்கீங்க? மாண்டுக்கியம் கேட்டீங்களா? மாண்டுக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விசாரம் வருது. நாடிகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹித நாடி, அதுக்கப்புறம் புரீதத்து நாடின்னு 2 நாடி இருக்கு. இந்த கழுத்தோட ரைட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரெயினுக்கு வந்து கட்டோபனிஷத்துல இருக்கு. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு நாடி வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த நாடியில வந்து பாத்தீங்க அப்படின்னா, நாடினா என்ன அப்படின்னா, ஒரு மயிரை 1000 நேரா வெட்டணும் அப்படின்னா அதுல ஒரு பாகம். அந்த பாகத்துக்குள்ளார இந்த மனசு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெதுவா மூவ் ஆகி போய் அந்த சொப்பன அவஸ்தையில அங்க போய் செட்டில் ஆயிடும். இந்த கழுத்துக்கு நடுவுல இருக்கிறது இந்த இடத்துல செட்டில் ஆனோன்னு அங்கதான் சொப்பனத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கணும். அப்ப மனசு வந்து பாத்தீங்கன்னா சொப்பன காலத்துல கூட நாடிகள்ல தான் சஞ்சாரம் பண்ணதோடைய வெளியில போகல. ஆனா நமக்கு என்னன்னா வெளியில போன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தெரியுது. ஒரு பெரிய யானை பைசனை பார்த்திருக்கேன், ஒரு பெரிய காட்டை பார்த்திருக்கேன். இந்த காடு, பைசனு, ஒரு வீடு, இது எல்லாத்தையும் நான் பார்த்திருக்கேன். எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரே ஒரு இதுக்குள்ளார. இதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப நான் ராத்திரியில பார்த்த சொப்பனம்
இப்ப ஜாகிரதத்துல பாக்குறோம். ஜாகிரதத்துல பாக்குறது உள்ள பாக்குறோமா வெளியில பாக்குறோமா? தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் வந்து படிச்சிருக்கீங்களா? முதல் ஸ்லோகமே விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜாந்தர்கதம் பஷ்யன் ஆத்மனி மாயையா பகிரிவோத் பூத்தம் யதா நித்ரயா பூத்தம் யதா நித்ரயா. எப்படி நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உலகத்தை வந்து பாத்தீங்கன்னா வெளியில பாக்குறோம் அப்படின்னா மாயையினால வெளியில இருக்கிற மாதிரி தெரியுதான். இப்ப நான் கேட்கிறேன், உங்களுக்கு அறிவு இப்ப எதிர்க்க ஒண்ணு இருக்குன்னு சொல்ற அறிவு எங்க உண்டாகுது? புத்தி எங்க இருக்கு? ஹிருதயத்துல. புத்தி ஹிருதயத்துல இருக்கு. 5 லேயர்ல வந்து 3வது லேயரே வந்து பாத்தீங்கன்னா 4வது லேயரே புத்தி தான், 5வது லேயர் மனசு. அப்ப புத்தி வந்து பாத்தீங்கன்னா ஹிருதயத்துல இருக்கிறது தான் புத்தி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்க அறிவு எல்லாமே இந்த உலகம் இருக்குன்ற அறிவு எங்க உண்டாகுது? அப்ப புத்தி எங்க இருக்கு? உள்ள. புத்தி இல்லைன்னா அறிவு உண்டாகுமா? வெளியில உலகம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும்னா புத்தி இருந்தா தானே தெரியும். அப்ப அறிவு எல்லாம் உண்டாகிற இடம் எங்க இருக்கு அப்படின்னா இங்கதான் உலகமே இருக்கு. உலகம் எல்லாம் புத்தியில இருக்கு. வாஸ்தவத்துல உலகம் வெளியில இல்ல. எப்படி சொப்பனத்துல உலகம் எல்லாம் உள்ள இருக்கு, ஆனா நம்ம எப்படி பாக்குறோம்? வெளியில இருக்கிற மாதிரியே சொப்பனத்தை பாக்குறோம். அதே மாதிரி ஜாகிரதமும் கூட வந்து பாத்தீங்கன்னா உள்ளதான் இருக்கு. உங்க புத்திக்குள்ளதான் ஜாகிரதமும் நடக்குது. ஆனா நம்ம சொல்றது எங்க சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளியில இருக்க மாதிரியே உலகத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாஸ்தவத்துல மொத்த ஜெகத்து எங்க இருக்கு? உள்ளுக்குள்ள இருக்கு. விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜாந்தர்கதம் பஷ்யன் ஆத்மனி மாயையா பகிரிவ. உள்ள இருக்கிறத வெளியில இருக்கிற மாதிரி பாக்குறேன். நானுக்கும் உள்ள இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா நான் வெளியில இருக்கிற மாதிரி மாயையினால பாக்குறேன். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மனசு உள்ளேயே இருந்துகிட்டு தேகத்துக்குள்ளார இருந்துகிட்டு ஜாகிரதத்தையும் சொப்பனத்தையும் என்ன பண்ணுது? கல்பனை செய்கின்றது. எதனால? மாயையினால. இதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்பித விருத்தி அப்படின்னு பேரு. என்ன விருத்தி? கல்பித விருத்தி. இப்ப நமக்கு ஜாகிரதம் சொப்பனம் எல்லா ஜீவராசிகளுக்கும் இருக்கிற விருத்தி என்னது? அப்ப என்ன? கல்பித விருத்தி. தேகத்துக்குள்ளார இருக்கிற மனசு வெளியில இருக்கிற விஷயங்களை சிந்தனை பண்ணினா அதுக்கு பேர் கல்பித விருத்தி. சரி, அகல்பித்த விருத்தினா அப்படின்னா எப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், விராட்டு நல்லா பண்ணுங்க, மெதுவா மெதுவா ஓங்காரம் பண்ண 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 ஒரு டைம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், முதல் எக்ஸ்பீரியன்ஸ் யோகத்துல முக்கியமான எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு நிறைய நடக்கும். அந்த பிரதானமான இது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களோட பாடி என்ன பண்ணும் அப்படின்னா லிமிட் இருக்குல்ல, இந்த லிமிட்ல இருந்து விராட்ட பிராப்தி பண்ற ஒரு சம்பவம் நடக்கும். இந்த விராட்ட பிராப்தி பண்ணும்போது அகார உபாசனையே அதுதான். அகாரம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்? விஸ்வனை வந்து பாத்தீங்கன்னா விராட்டோட ஐக்கியம் பண்ணுவோம். இந்த ஓங்கார உபாசனை பண்ண 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 ஒரு டைம்ல என்ன ஆகும்? டும்னு உங்களோட சரீரத்துல இருக்கிற இந்த மனசு என்ன பண்ணும்னா சரீரத்தை விட்டு டம்னு வெளில வந்து மெடிடேட் பண்ணிட்டு இருக்கும் போதே நல்லா ஆழ்ந்து மெடிடேட் பண்ணும்போது கால் அடிக்கும். நல்லா டைம் கொடுத்து பண்ணுங்க. தீவிரமா பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இது நடக்கும். இப்பெல்லாம் இல்லை, இப்பெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா வராது. அதுக்குன்னே ஃபுல் டைம் அதே வேலையா இருக்கணும். அப்படி வேலையா இருந்தால் ஒரு நாளைக்கு வந்து 7-8 மணி நேரம் உட்காந்தீங்க அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குயிக்கா அது நடந்துடும். அப்படி நடக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்க சரீரத்தை விட்டுட்டு இந்த மனசு என்ன ஆகும்? வெளியில போயிடும். இப்போ நம்ம சரீரத்துக்கு உள்ளார இருந்துக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி இந்த மனசு இந்த சரீரத்துக்கு வெளியில போய் இந்த சரீரத்தை ஆப்ஜெக்டா பார்க்க ஆரம்பிக்கும். அப்போ உங்க சரீரத்தையே உங்க மனசு என்ன பண்ணும்? வெளியில இருந்து ஆப்ஜெக்ட் மாதிரி பார்க்க ஆரம்பிக்கும். என்ன ஒரு அற்புதமா இருக்கும்ல. அதான் இதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அகல்பிதா விருத்தின்னு பேர். கல்பித்த விருத்தி மனசு தேகத்துக்குள்ளாரே இருந்துட்டு வெளியில பாக்குறது. அகல்பித விருத்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா தேகத்தை விட்டு மனசு வெளியில போய் எங்க வேணாலும் போய் சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி கூண்டுல இருக்கிற கிளி பறந்து போச்சு, எங்க வேணாலும் சுத்துது. இதுவே இப்ப நமக்கெல்லாம் என்ன இருக்கு? கூண்டுக்குள்ளார கிளி இருக்கு. மனசுன்ற கிளி கூண்டுக்குள்ளார இருக்கு.
இல்ல நம்ம 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 இப்ப இருக்கிறது எல்லாமே சுசுப்தியில மனசே இல்லை. சுசுப்தியில மனசே இல்லாத விட்டுருங்க. ஜாகிரத சொப்பனத்துல நமக்கு இருக்கிறது ரெண்டுமே கல்பித்த விருத்தி. கல்பித்த விருத்தி தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரத அவஸ்தையில ஹிருதயத்துல இருக்கு. அதே வந்து சொப்பன அவஸ்தையில புரீதத்து நாடிக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னது புரீதத்து நாடி, ஹிதநாடி. ஹிதநாடியில வந்து பாத்தீங்க அப்படின்னா இருந்துகிட்டு இதை பார்க்குது. ஆயிடுச்சா? இதுதான் இது. சொல்லுங்க. இப்ப இப்ப விஸ்வன் அப்படின்னா இண்டிவிஜுவல் தேகம். விராட்டுன்றது என்னது? மொத்த பிரபஞ்சமே விராட்டு. ஆயிடுச்சா? இப்ப உங்களுக்கு அகார உபாசனை பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா உக்காரத்துக்கு போகும்போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, இந்த விராட்டும் விஸ்வனும் ஒன்னாயிடுவாங்க. அப்ப ஒன்னாகும் போது இந்த தேகத்துல உங்களுக்கு இருக்கிற இந்த மனசு என்ன ஆயிடும் கேட்டீங்கன்னா, வெளியில போய் வியாபகமாகும். அப்படி வியாபகமாகும் போது கூண்டில் அடிச்சிருந்த கிளி மனசு வந்து இந்த தேகன்ற கூண்டில் அடைஞ்சிருந்துச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு? அவுத்து விட்டாச்சு. அது பறந்து போகுது. எங்க வேணாலும் இஷ்டப்படி எப்படி கிளி பறந்து போகுமோ அது மாதிரி இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா இந்த சரீரத்துல தான் இருக்கணும்ன்ற கட்டாயம் அதுக்கு இருக்காது. அப்ப எப்ப வேணாலும் வெளியில போலாம், வரலாம். வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு விட்டு வெளில போறோம், திரும்ப வீட்டுக்கு வரோம். அதே மாதிரி இந்த மனசும் வெளியில போகும் வரும். அப்படி வெளியில போகும் வரும். அப்படின்னா சரீரம் வந்து அது ஒரு பவுண்டா இருக்காது, ஆப்ஜெக்ட் ஆயிடும் சரீரம். இப்ப நமக்கு சரீரம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மனசுக்கு சரீரம் பாண்டேஜ் கட்டி வச்சிருக்கு. வெளில நீங்க நினைச்சா வந்து உங்க மனசு வெளில போகாது. இந்த சரீரத்தை விட்டுட்டு இந்த மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருப்பு இல்லை. இது வந்து எப்போ போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு டைம் தான் போகும். நான் சொல்லியிருக்கேன்ல, மரணம் அடைஞ்சு 1 மணி நேரத்துக்குள்ளார திரும்ப உள்ள கொண்டு வரலாம். இல்லைன்னா மரணம் அடைஞ்சு 1 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி அது நிற்கும். ஒரு 12 அங்குல தூரத்துல இந்த ஜீவன் வந்து மனசு சூக்ஷ்ம தேகம் தனியா இருக்கும், சரீரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும். இதை வந்து ஜாகிரதத்திலேயே ஒருத்தன் அனுஷ்டானத்துல வந்து எப்ப பார்க்க முடியும்? விராட்டுக்கு போகும்போது தான் இது சம்பவிக்கும். அப்போ சரீரம் தேவைன்ற அவசியம் அவனுக்கு இருக்கவே இருக்காது. சரீரம் இல்லாமலும் நான் இருப்பேன் அப்படின்ற நிலைக்கு வந்துருவான். இதுக்கு என்ன பேரு? அகல்பித விருத்தின்னு பேரு. இந்த அகல்பித விருத்தி தான் வந்து சொல்லுங்க. இல்ல, அவன் சரீரம் இருக்கும், அவன் வேணும்னா வருவான் போவான், வேணும்னா வருவான் போவான். சரீரத்திலையும் இருப்பான், சரீரத்துக்கு வெளியிலையும் இருப்பான். இந்த கர்மா இருக்குல்ல, கர்மா இருக்கிற வரைக்கும் அவன் அந்த சூக்ஷ்ம தேகத்துக்கும் அந்த ஸ்தூல தேகத்துக்கும் சம்பந்தம் இருக்கும். ஆனா பவுண்டாகி இருக்க மாட்டான். பவுண்டாகி எனக்கு உள்ளதான் இருந்தாகணும்ன்ற இண்டிபெண்டா மனசு ஆயிடும். எப்ப வேணாலும் போகலாம், எப்ப வேணாலும் வரலாம், வீட்டை விட்டு சுதந்திரமா போற மாதிரி. எங்க வேணாலும் போவான். அவன் எங்க வேணாலும் போவான். பரக்காய பிரவேசம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வேணாலும் நடக்கும். எந்த எந்த இதுல வேணாலும் அவன் இதாக முடியும், ஃப்ரீ. ஒரு கிளி ஒரு கிளி கூண்டு உள்ளார அடைஞ்சிருக்கு. என்ன பண்ணுவான்? இப்ப நம்ம கிளி வளர்த்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், ஓப்பன்ல சில ஆரம்பத்துல கூண்டுல அடைச்சி போட்டு வளர்ப்பாங்க, அதுக்கப்புறம் விட்டுருவாங்க. அதுவா பறந்து போகும், அதுவா திரும்ப பறந்து அதுவே வந்துடும். ராத்திரியில இருக்கும், திரும்ப பகல்ல கிளம்பி போகும். நிறைய பட்சிகள் வளர்க்குறவங்கள்ட்டலாம் அப்படிதான் இருக்கு. அப்போ அதுக்கு பாண்டேஜ் இல்லை. வேணும்னா வந்து தங்கும் நைட்டு, இல்லை அப்படின்னா சுதந்திரமா எங்க வேணாலும் பறந்து போயிட்டு இருக்கும். இப்ப நீங்களும் நானும் கைத்துல கட்டி வச்ச கிளி மாதிரி, நம்மளால நினைச்சாலும் வந்து பாத்தீங்கன்னா பறந்து போக முடியல. இவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப கல்பித்த விருத்தி, நம்ம எல்லாம் கல்பித்த விருத்தி. அதே நேரத்துல யோகியோடது வந்து பாத்தீங்கன்னா அகல்பித விருத்தி. இவ்வளவுதான் விஷயம். இதுக்கு என்ன பேரு அப்படின்னா மகாவிதேகாஹா. இது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மகாவிதேகாஹா. சூக்ஷ்ம தேகத்துக்கு தானே வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூல தேகம், சூக்ஷ்ம தேகத்துக்கு தானே ஸ்தூல தேகம். அப்போ என்னோட சூக்ஷ்ம தேகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்தூல தேகமே இல்லாம இருக்குன்னு ஒரு நிலை இருந்துச்சுன்னா எனக்கு அவசியமே இல்லை. வேணும்னா எடுத்துக்கலாம், வெளில போகலாம், இல்லை அப்படின்னா வெளியிலேயே போகலாம். அப்படின்ற நிலைக்கு பேர் என்ன பேருனா மகா விதேகா அப்படின்னு பேர். இந்த சித்தியை அடைந்த யோகிகள் வந்து பாத்தீங்கன்னா விதேக தேவர்கள்னு பேரு. அந்த விதேக தேவர்களுக்கு ஒரு டைட்டில் கொடுக்குது, மகா விதேகா அப்படின்னு பேர் கொடுக்குது. அப்போ இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா வெளியிலேயே சஞ்சாரம் பண்ணும். அது நினைச்சா உள்ள பாடிக்குள்ளார வரும், இல்லை அப்படின்னா பாடியை தூக்கி ஓரமா போட்டுட்டு அது பாட்டுக்கு சுத்தி தெரியும், எங்க வேணாலும் போகும் வரும், எந்த பாடிக்குள்ளார வேணாலும் போகும் வரும். எங்கெங்கெல்லாம் காலியா இருக்கோ அதுக்குள்ளாரெல்லாம் உள்ள ட்ரை பண்ணும், உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு. ஒரு கிளி செத்து போயிருக்குன்னா கிளிக்குள்ளார புகுந்துரும்,
ஒரு புலி செத்து போச்சுன்னா புலிக்குள்ளார புகுந்துக்கும், ஒரு ராஜா செத்து போயிட்டானா ராஜாக்குள்ளார புகுந்துக்கும். எதுல வேணாலும் காலியா இருக்க வீட்டுக்குள்ளார என்ன பண்ணும், இந்த சூக்ஷ்ம தேகம் இஷ்டப்படி சுதந்திரமாக போகும். இதுக்கு என்ன பேரு, அதுக்குன்னு தனக்குன்னு ஒரு சரீரம் இருக்கணும்னு அவசியம் அதுக்கு தேவைப்படல. அதனால இதுக்கு என்ன பேருன்னா மகா விதேகான்னு பேர். ரொம்ப இதுக்கப்புறம் ஆச்சாரியர், சரி இதனால என்ன சுவாமி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய பெரிய ஆபரணம் எது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அப்படின்னு இந்த தேகத்தை பிடிச்சிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, இந்த தேகம் தான் எனக்கு நம்ம பண்ற எல்லா பாப்பங்களுக்கும் மூலம். எது, இந்த தேகத்தை காப்பாத்தி வைக்கிறதுக்கு தான். இந்த தேகத்தை மட்டும் நான் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அப்ப எனக்கு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ப்ராப்ளம் எல்லாமே சால்வ். நான் இந்த தேகம் இருக்கணும்னு நினைச்சுதானே, இந்த தேகம் இருந்தாதான் நான் இருப்பேன், இந்த தேகம் இருந்தாதான் நான் இருப்பேன் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ல தான் இந்த தேகத்துக்காகத்தான் எல்லாரும் ஒரு பெரிய மோகத்தை அடைஞ்சு, நான் இந்த தேகம் நான் இந்த தேகம்னு மோகத்தை அடைஞ்சு, இதன் பொருட்டு தான் நம்ம என்ன பண்றோம், எல்லா பாப்ப காரியங்களையும் பண்றோம். அப்போ எனக்கு இந்த தேகமே இல்லாம என்னால இருக்க முடியும் அப்படின்னு ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னா அது மாதிரி ஒரு சுதந்திரம் இல்லை. அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு நான் இந்த தேகம்ன்ற மறைப்பு என்ன ஆயிடும், மோகம் போகி. இருக்கிறதுலே பெரிய மோக நாசம் எது அப்படின்னா, இந்த சரீரம் நான் இல்லை, ஸ்தூல தேகம் நான் இல்லைன்ற மோக நாசம் ஆகும். இப்ப நம்மளால முடியலல்ல, நம்மளால தேகத்தை விட்டுட்டு நகர்ந்து இருந்தோம் அப்படின்னா, ஜி இது நீங்க இல்லைன்னு சொன்னா ஆமா நான் இல்லைன்னு சொல்லலாம்ல, புரியல. இப்ப நம்ம தேகத்துக்குள்ளாரே இருக்கிறதுனால 1000 முறை சொன்னாலும் கூட நமக்கு இந்த தேகம் நான் இல்லை நான் இல்லைன்னா, இன்னும் சாமி பார்த்தீங்கன்னா தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காரு, சாஸ்திரமும் தப்பு தப்பா சொல்லுது. நான் இல்லைன்னா அப்ப நான் யாரு? ஏன்னா நம்ம இந்த தேகத்தோட அந்த அளவுக்கு நமக்கு என்ன இருக்கு, மிர்ச்சா இருக்கு. அப்ப அதனால பாத்தீங்கன்னா, யாருக்கு இந்த தேகத்திலிருந்து வெளியில போய் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டாகுதோ அப்ப அவனுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, பிரகாச ஆவரணக்ஷய தத்தக அப்படின்னா அதிலிருந்து நான் தேகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம்ல, அதான் மயக்கம், அதுதான் மோகம், அதான் மறைப்பு. நானை மறைச்சிக்கிட்டு இருக்க மறைப்பு, ஆத்மாவை மறைச்சிக்கிட்டு இருக்கிற மறைப்பு, அந்த மறைப்பு பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுது, விலகி விடுகிறது, க்ஷயமாகிறது. ரொம்ப முக்கியமானது. கூடு விட்டு கூடு பாயறதுல நம்ம மந்திரவாதி அது இதெல்லாம் பண்ற மாதிரி ரொம்ப இது பண்ணிட்டோம். ஆக்சுவலா கூடு விட்டு கூடு பாயறதா இப்ப நம்ம சொல்றோம். இது பாத்தீங்கன்னா எப்ப நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப உத்கிருஷ்டம், ரொம்ப சட்டிலா ஆகாசத்துக்கும் இந்த ஸ்ரோத்திர இந்திரியத்துக்கும், ஆகாசத்துக்கும் இந்த தேகத்துக்கும் அப்படின்னு சம்பந்தத்துல பாத்தீங்கன்னா தியானம் பண்றவன் ரொம்ப சட்டில். அவனுக்கு பாத்தீங்கன்னா பிரகாஷ ஆவரணம் என்ன ஆயிடும், நஷ்டமாயிடும். இந்த தேகத்துக்காக அவன் ஏதாவது பண்ணுவானான்னு கேட்டீங்கன்னா, தேகத்துக்காக ஒன்றும் பண்ண மாட்டேன். ஏன்னா தேகம் எல்லாமே பொய்ன்னு அவனுக்கு நல்லா தெரிஞ்சிடும். எனக்கு தேகம் தேவையே இல்லை. அப்ப எனக்கு தேகம் தேவையில்லைன்னா தேகத்துக்காக நான் என்ன பண்ண போறேன், ஒன்றும் பண்ண மாட்டேன், ஃப்ரீயா விட்டுருவேன். நான் இருந்தா இருக்கட்டும், இல்லாட்டி போட்டேன். ஏன்னா இது இருந்தாதான் நான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா இப்ப உங்களுக்கும் எனக்கு என்னது, நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ஸ்தூல தேகம் இருந்தாதான் நம்மளோட எக்ஸிஸ்டன்ஸே இருக்கு. ஸ்தூல தேகம்னா ஐயோ செத்து போயிடுவோமே அப்படிதான் நமக்கு வருது. நம்ம செத்து போயிடுவோம்னு நினைக்கிறத யோகி என்ன பண்ணுவான், சுதந்திரமா பாத்தீங்கன்னா போயிட்டு வந்துட்டு இருப்பான். இப்ப நமக்கு போயிட்டு வந்துட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த சரீரத்துல மோகமே வராது. நமக்கு பாஷ்யத்துக்கு வந்துருங்க. விருத்திகாரர் என்ன சொல்றான்னு பாருங்க. ஷரீரே அகம்பாவே சதி ஆரம்பிச்சிட்டார். ஷரீரே அகம்பாவே சரி. இப்ப நமக்கு சரீரத்துல என்ன இருக்கு, அகம்பாவம் இருக்கா. அகம்பாவம் என்ன அர்த்தம், நான். இந்த அகம்பாவம் இருக்கிற நிலையில தான் மனசோ யா பகிர்விருத்தி, மனசு நான்ற எண்ணத்தோட இந்த மனசுல இருந்துகிட்டு, அகங்காரம் இந்த தேகத்துல இருந்துகிட்டு, இந்த மனசு பாத்தீங்கன்னா வெளி விஷயங்கள்ல போய் வெளி விஷய சிந்தனைக்கு போச்சு அப்படின்னா யா பகிர்விருத்தி. ஏன்னா பராக்கு பார்த்துட்டு இருக்க, எங்க போச்சு மனசு நம்ம கேட்கறோம்ல, நம்ம ஏதோ பேசிக்கிட்டே இருப்போம், சித்தம் பாத்தீங்கன்னா எங்கேயோ போயிடும் நமக்கு. என்னப்பா எங்க இருக்க நீ, ஓ இங்க தானே இருக்க அப்படின்னு நம்ம கேட்கறோம்ல. அப்ப என்ன அர்த்தம், சரீரத்துல அபிமானம் இருக்கு, ஆனா உங்க மனசு எங்க போச்சு, சரீரத்தை விட்டு எங்கேயோ வேற சிந்தனையில போயிடுச்சு, முன்னாடி காலத்துக்கு போயிடுச்சு, இல்லைன்னா வேற எங்கேயாவது லோக்கத்துக்கு வேற விஷயங்கள்ல போயிடுச்சு, பிரசன்ட்ல இல்லை. அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்பிதா சா கல்பிதா விதேகாக்கியான்னு. இது பாத்தீங்க அப்படின்னா இதுலயே ஆச்சரியர் இன்னும் ஸ்பெஷல் பண்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, சரீரத்துல அபிமானத்தை வச்சு நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எல்லாத்துக்கும் கல்பித்தான்னு சொல்லிட்டேன், நமக்கு எல்லாத்துக்கும் பேர் கல்பித்தான்னு சொல்லிட்டேன்.
ஆனா இந்த டீக்காக்காரங்களோட அந்த நுணுக்கம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, இந்த விதேக தேவர்களையே 2 விதேக தேவர்களா பிரிக்கிறார். யாரு? சூத்திரத்தோட அர்த்தத்துல அப்படி இல்லை. சதாசிவ பிரம்மேந்திரர் என்ன பண்றார், விதேக தேவர்கள்னா என்ன அர்த்தம், தேகம் இல்லாதவர்களுக்கு பேர் விதேக தேவர்கள்னு பேர். அவங்கள என்ன பண்றாரு அப்படின்னா 2 வெரைட்டியா பிரிக்கிறார். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கல்பித விதேகான்னு பேரு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அகல்பித விதேகான்னு பேர். இந்த கல்பித விதேகாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தேகத்துல அவங்களுக்கு அபிமானம் இருக்கும். இந்த தேகத்துல அபிமானத்தை வச்சுக்கிட்டே இவங்க மனசு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், எங்க வேணாலும் சுத்தி தெரியும், வெளியில பகிர்முகமாவே போயிடும். அந்த சரீரத்துல அபிமானம் இருக்கும், ஆனா வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டு எங்க வேணாலும் போகும், திரும்ப வந்துடும், திரும்ப விட்டுட்டு போகும், வந்துடும். இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு கல்பிதா விதேகாக்கியா. கல்பிதா விதேகான்னு சொல்லக்கூடியது முதல் வெரைட்டி. இது யோகிகள்ல ஒரு இது. அதுக்கு அடுத்தது யதா தேகே அகம்பாவே பரித்தியாகே சதி. இன்னும் கொஞ்சம் பேருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ இது மாதிரி பார்த்துருக்கேன், எனக்கு வந்து எங்கேயோ நடந்திருக்கு இது சிமிலரா. நம்ம என்ன பண்ணுவோம், 2-3 வீடு வச்சிருக்கோம்னு வச்சுங்களேன். 2-3 வீடு வச்சிருக்கோம். 2-3 வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ போய் தங்கிட்டு வரோம். அதுக்கப்புறம் பார்க்குறோம், என்ன போகிறது, ஃபாரின்லேருந்து ஒருத்தர் வந்து போயிட்டு இருக்காரு. ஒரு அம்மா லண்டன்லேருந்து ஒரு அம்மா என்ன பண்ணாங்க, ஒரு சாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, ஒரு சாமி வந்து பார்த்தீங்கன்னா இடம் இல்லை, ஒரு ஆசிரமம் கட்டி வச்சுருந்தாரு. அந்த அம்மா என்ன பண்ணாங்க, வந்தோடனே சாமி நானும் உங்கள் கூடயே தங்குறேன் சாமி அப்படின்ட்டு அவங்க டாக்டர் அது என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கத்தில் ஒரு இடத்த வாங்கி என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய நல்ல வீடு ஒன்று கட்டினாங்க. அவங்களுக்கு ஆசை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆசிரம வாழ்க்கை வாழணும். கட்டி வச்சவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க பையன் ஒருத்தர், அவங்களும் டாக்டர், வந்து லைஃப் வந்து இங்கே ஸ்பெண்ட் பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் போதே என்ன ஆகிடுச்சுன்னா பையன் செத்து போயிட்டான். பையன் வந்து ரொம்ப வயசு கம்மியான பையன், டாக்டர், டாக்டர், செத்து போயிட்டான். செத்து போனதுக்கு பிறகு என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க இந்தியா வரதை மெதுவாக என்ன பண்ணாங்க, அவாய்ட் பண்ணாங்க. ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏஜ் ஆகும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, இனி நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வரமாட்டேன் சாமி அப்படின்னு திருச்சிக்காரர் டாக்டர் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த சாமிக்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஆசிரமம் அந்த வீடு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சாமி பேருக்கே எழுதி வச்சுட்டு அங்கேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா தானபத்திரம் எழுதி அனுப்பிட்டாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து போயிட்டு இருந்துச்சுன்னா அவங்க வீட்டுக்கு அதுக்கு பேர் கல்பித விதேகான்னு பேர். அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஃபுல்லாக பூர்ணமாக இது எனக்கு வேணாம் சாமி, இனிமேல் நீங்களே வச்சுங்க அப்படின்னு பரித்தியாகம் பண்ணுறேன். பரித்தியாகம் பண்ணிட்டா அதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அகல்பித விதேகான்னு பேர். அதுதான் மகாவிதேகான்னு நம்ம 2வது பேர் சொல்றோம் யோகிகள். இப்போ இங்கே ஆச்சரியர் சொல்றார், யதா தேகே, எப்பொழுது இந்த தேகத்துல அகம்பாவ பரித்தியாகே சதி, நான்ற எண்ணம் வந்து பார்த்தீங்கன்னா தியாகம் பண்ணப்பட்ட நிலையில, ஸ்வதயேவ யா மனசோ பகிர்விருத்தி, இந்த மனசு இந்த பாடின்னு ஒன்று தேவையே இல்லாம, வந்துட்டு போகணும்னு கூட தேவையில்லாம, முதல் ஆளுக்காவது அப்பப்போ அபிமானத்தினால வந்து போய்கிட்டு இருப்பார், ஏன் பாடி ஏன் வீடு அப்படின்ற மாதிரி இந்த மனசு அப்பப்போ வந்துட்டு போகும். ஆனால் ஒரு டைமில் என்ன ஆயிடுதுன்னு கேட்டிங்கன்னா, எப்பொழுது 100% வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடிக்கும் இவருக்கும் சம்பந்தமே இல்லாமல் போகுதோ, ஊர் சுத்துறாரு, சொர்க்கத்துக்கு போறாரு, கந்தர்வ லோகம் போறாரு, கைலாயம் போறாரு, வைகுண்டம் போறாரு, அப்புறம் ஊரெல்லாம் சுத்திட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த வீடு, இந்த பழைய வீட்டில் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறதுச்சு, அந்த வீடு நான் பண்ண போறது வச்சு அந்த வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்போஸ் பண்ணுறேங்க, நம்ம சொல்கிறோம், அப்படிதான் சொல்கிறோம். அந்த வீடுலாம் இனிமேல் வேணாச்சு, பழைய ஊர்லலாம் எல்லாம் வில்லேஜ் பாம்பே டெல்லியெலாம் போய் செட்டில் ஆனவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோட கிராமத்து வீட்டெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இனிமேல் வந்து தங்க போகிறது இல்லை, டிஸ்போஸ் பண்ணுறீங்கன்னு சொல்கிற மாதிரி டிஸ்போஸ் ஆயிடுது. அப்படி ஆன நிலையில வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வதயேவ யா மனசோ பகிர்விருத்தி, மனசு வந்து பார்த்தீங்கன்னா சொந்தமா தன்னாலேயே வந்து பார்த்தீங்கன்னா பாடி இல்லாமலேயே நிற்கிற சாமர்த்தியம் உண்டாகிறது. சா இயம் அகல்பிதா மகாவிதேகாக்கியா, அதுக்குதான் பேர் என்ன பேரு, அகல்பிதா மகாவிதேகா அப்படின்னு பேர் வைக்கிறோம். அப்போ சதாசிவ பிரம்மேந்திரர் ஒரு நுணுக்கம் பண்ணியிருக்கார். சூத்திரத்தில் இல்லாத ஒரு நுணுக்கம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னா, யோகிகள்கிட்டயே 2 வெரைட்டியா பிரிச்சிருக்க, கல்பித விதேகா, அதுக்கப்புறம் அகல்பித மகாவிதேகா அப்படின்னு 2. ஆனா நான் வியாக்கியானம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன பண்ண, என்னோட டீச்சர் பரம்பரையா அந்த விருத்தி சூத்திரத்தை மட்டும் வியாக்கியானம் பண்ணும்போது நம்ம எல்லாத்துக்கும்
இந்த தேகத்தில் அபிமானத்தோட இந்த மனசு இங்க இருந்துகிட்டே வெளி விஷய சிந்தனைய பண்ணுது. தேகத்துல இருந்துகிட்டே சொப்பனத்துக்கு எங்கெங்கயோ போகுது. அப்ப அதுக்கு பேர் கல்பிதா. யோகிகளுக்கு தான் என்ன பண்ணுது, சரீரத்தை விட்டுட்டே மனசு வெளியில போகுது. அது விதேகா அகல்பிதான்னு பார்த்தோம். அப்போ பாத்தீங்கன்னா இதுதான் நுணுக்கம் பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சதாசிவ பிரம்மேந்திரர் இதை பண்றாரு. அதுக்கப்புறம் தத்திர சம்யமாத், இந்த விஷயத்துல சம்யமம் பண்ணணும்னா என்ன சம்யமம்? தேகத்தை விட்டுட்டு இருக்கிறதுலயே எனக்கு தேகம் இல்லை, மனசு மட்டும் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தேகம் இல்லை அப்படின்றதுலயே கான்சென்ட்ரேட் பண்ணிச்சு அப்படின்னா தாரண தியான சமாதி பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா பிரகாசசீலசிய சித்தசிய, இந்த சித்தம் எப்படிப்பட்டதுன்னா சத்துவகுண பிரதானம். சத்துவகுண பிரதானமா இருக்கிறதுனால இது பாத்தீங்கன்னா சதா பிரகாசிக்க சுபாவத்தை உடையது இந்த சித்தம். இது என்ன பண்ணுதுன்னா கிளேஷாதி மலாகா சர்வே க்ஷீயந்தே இத்தியர்த்தக. இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய இந்த சித்தத்தில் இருக்கக்கூடிய மலங்கள் இருக்குல்ல, அவித்யா அஸ்மிதா ராகத்வேஷ அபினிவேஷா, நமக்கு எல்லாத்துக்கும் என்ன பயம் இருக்கு? மரண பயம் இருக்கா? அப்ப சரீரம் வெளியில இருக்க முடியும், இந்த சரீரத்தை விட்டுட்டு மனசு இருக்க முடியும்னா அவனுக்கு மரண பயம் இருக்குமா இருக்காதா? இருக்கவே இருக்காது. ஏன் அப்படின்னா சரீரம் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, எனக்கு இதனால ஒன்றும் ஆக போறது இல்லை. இப்ப நமக்கு என்ன பிரச்சனை? சரீரம் இருந்தா தான் நம்ம இருப்போன்ற கண்டிஷன்ல இருக்கோம். நம்ம சொத்து போயிடுவோமோ அப்படின்னு பயம் வந்துடுது நமக்கு. நான் அதனாலதான் சொல்லுவேன், இந்த விராட் உபாசனை இருக்குல்ல, இந்த விராட் உபாசனை இந்த விராட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது என்ன நடக்கும் தெரியுங்களா உங்களுக்கு? நான் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சு. என்ன வரும் தெரியுங்களா உங்களுக்கு? என்ன வரும்? உங்க சரீரத்தை விட்டு முதல் ஸ்டெப் என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பயம். என்னன்னா மரண பயம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோம் வரும். இப்ப நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை ஏன் சொல்றேன்னா இல்ல இப்ப நான் என்ன சொல்றேன்னா உங்க சரீரத்தை விட்டு உங்க மனசு டம்னு கலண்டோம். ரயில் பெட்டியை விட்டுட்டு இன்ஜின் தனியா செப்பரேட் ஆகுற மாதிரி வெளில வந்துடும். இப்படி வெளியில வந்தோன்னு உங்களுக்கு ஒரு நல்ல எஜுகேஷன் இல்லை அப்படின்னா, இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல நடந்தது. எனக்கு அப்ப எஜுகேஷனே தெரியாது. இது மாதிரி இப்ப நான் சொல்ற இந்த விஷயங்கள் எதுவுமே ஒரு பெர்சன்டேஜ் கூட எனக்கு தெரியாது. இப்ப எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஐயோ போச்சு, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அவ்வளவுதான், சரீரம் போச்சு, என்ன ஆகும்? சரீரம் நான் செத்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பயம் பாத்தீங்கன்னா ஆட்கொள்ளும். பயம் வந்த உடனேயே என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, உங்க மனசு வெளியில போன மனசு என்ன பண்ணும்? ஃபோர்ஸபிளா அபிமானத்தினால சரீரத்துக்குள்ள பிரவேசம். இதே பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ளார ஒரு டீச்சர் இந்த மாதிரி சொல்லி கொடுத்து இந்த அபியாசம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இது நடக்கும், இப்படிதான் நடக்கும், இப்படிதான் போகணும், அப்ப பயப்படக்கூடாது. சகவாசமா பாத்தீங்கன்னா வெளியில போகணும், ஆப்ஜெக்ட் பண்ணி பார்க்கணும், திரும்ப உள்ள வரணும், திரும்ப வெளியில போகணும். இந்த அபியாசத்தை தொடர்ந்து பண்ணு, பயப்படாது, அங்க பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை, உன்னோட இந்த சரீரம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு யாராவது சொல்லி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா சொல்லி கொடுக்காம இருந்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பயந்து போய் திரும்ப பாத்தீங்கன்னா இந்த கிளி பாத்தீங்கன்னா கூட்டுக்குள்ளாரே வர மாதிரி உள்ள வந்து நீங்க என்னன்னு தெரிஞ்ச நீங்க எதுவுமே கல்பனையெல்லாம் எதுவுமே கொண்டு வந்துடாதீங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, தெரியாததை யாரோ டீச் பண்ணதையோ இதையும் இது பண்ணவே பண்ணாதீங்க. இப்ப ரெண்டே வச்சுங்க. ஒண்ணு பாத்தீங்கன்னா பதஞ்சலி சதாசிவ பிரம்மேந்திரர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ உங்க அனுபவம். இங்க இருக்கிற டீச்சிங்ஸை வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன நடந்துச்சோ அது இருக்கான்னு பாருங்க. நீங்க டிராவல் பண்றது அப்படி இருக்கா அப்படின்னு பாருங்க. இல்ல அப்படின்னா வேற ஒன்ன பண்ணிக்கிட்டு வேற ஒன்னோட எக்ஸ்பீரியன்ஸை எதிர்பார்த்த முடியுமா? இப்ப நான் என்ன கேட்கறேன்னு கேட்டீங்கன்னா, இப்ப சொல்லிக்கிட்டு இருக்க டீச்சிங் அவர் சொல்லி கொடுக்குறாரா? விதேகத்தை பத்தி விதேகத்தை பத்தி அவர் டீச்சிங் பண்றாரா? விஸ்வன்ல இருந்து விராட்டு போறத பத்தி அவர் சொல்றாரு இல்ல, அவர் சொல்லி கொடுக்குறாரா? இப்ப அவரோட டீச்சிங்ல எதுக்கு இதை போய் மிக்ஸ் பண்றீங்க? இது பதஞ்சலியோடது, சதாசிவ பிரம்மேந்தர் இதை சொல்ற கேட்காதீங்கன்ற, மிக்ஸ் பண்ணாதீங்கன்ற. அப்படி மிக்ஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது தெரியாது. இப்ப இனிமே பண்றது பாத்தீங்கன்னா இந்த யோக சூத்திரத்தை நல்லா வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு உங்களோட ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்க எங்க இருக்கீங்க, எங்க போகணும், முன்னாடி என்ன கடந்து வந்தீங்க, இப்ப எங்க இருக்கீங்க, இனி எங்க போகணும், இந்த மூணுத்தையும் இதை வச்சுக்கிட்டு
போயிட்டே இருங்க. இந்த ஜிபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஜிபிஎஸ்ஸாக வச்சுக்கோங்க. சிம்பிள். உங்களுக்கு ஏன் வேற எங்கேயோ இருக்கிறத கம்பேர் பண்ணுறீங்க, அது விட்டுருங்க, அதெல்லாம் விட்டுருங்க. அது இப்போ நீங்கள் பண்ணுறீங்களா? பண்ணல. அவங்கள்த எப்படி நம்ம எப்படி சொல்ல முடியும்? அவங்க என்ன எங்கே போயிட்டு இருக்காங்க, என்ன சொல்கிறாங்கன்னு அவங்களுக்கு தான் கேட்கணும். நீங்கள் என்கிட்ட கேட்டாலும் சொல்ல முடியாது, பதஞ்சலிட்ட கேட்டாலும் சொல்ல மாட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கெலட்டன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அது நடந்ததாக இருந்தாலும் நீங்கள் இப்போ இங்கே சொல்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் எங்கே நடந்துச்சுன்றதை நீங்கள் தான் அதை இது பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். நான் எங்கே இருந்தேன், எப்படி இருந்துச்சு, எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு, என்ன அது சாஸ்திரத்தில் எங்கே இருக்குது, அது என்னவா இருக்குது, எங்கேயாவது இருக்கா இல்லையா. அப்போ இல்லைன்னா தூக்கி உரமா போடுங்க. இன்னும் அது நிறைய ட்ராவல் பண்ணும்போது நிறைய வரும், என்னென்னவோ வரும், அதில் ஏதோ ஒன்று. அப்போ மெயினானதை மட்டும் இண்டிகேட் பண்ணிக்கிட்டே போகுது, இந்த சிம்டம்ஸ் வரும் அப்படின்னு. அப்போ இதை மட்டும் இங்கே எடுத்துங்க. அப்போ இது மாதிரி ஒருத்தருக்கு சரீரத்துக்கு வெளியில போய் இருக்கிறதுல சம்யமம் பண்றதுனால என்ன ஆகும்? கிளேஷ மலங்கள் எல்லாம் கிளேஷாதி மலாகா சர்வே, எல்லா மலங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷியந்த இத்தியர்த்தக, நாசத்தை அடைகின்றன என்று அர்த்தமாகிறது. இதோட இன்னைக்கு இருக்கட்டும், நாளைக்கு மீதியை பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நம. ஹரி ஓம். நமக்கு ஒரே ஒரு எண்ணம் வரணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு சொப்பனத்தில் தேகம் இல்லாமல் தான் இருக்கும், டீப் ஸ்லீப்பில் தேகம் இல்லாமல் தான் இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இந்த தேகம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய மோகத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்குது. தேகம் போச்சுன்னா நான் இல்லையோ, தேகம் போச்சுன்னா எனக்கு எக்ஸிஸ்டன்ஸ் இல்லாமல் போயிடுமோன்னு ஒரு மோகம் இருக்குது. அந்த மோகத்தை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா புத்திசாலித்தனமாக இப்போவே என்ன பண்ணணும், திரும்ப 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 இந்த மரணத்தை விஷயத்தை வந்து நல்லா சிந்தனை பண்ணணும். சிந்தனை பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து தேகம் இல்லைனாலும் நான் இருப்பேன், எனக்கு அந்த இதில் கன்விக்ஷன் சரியாக உண்டாகும். நான் இருக்கிறதுனால தான் தேகம் இருக்க ஒழிய தேகம் இருக்கிறதுனால நான் இல்லை, நான் இருக்கிறதுனால தான் தேகம் இருக்குது. இது இல்லைன்னாலும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு தேகம் கிடச்சிரும், நல்ல தேகமே கிடச்சிரும். அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேகம் போகணும் அப்படின்ற மோகத்திலிருந்து நமக்கு என்ன ஆயிடணும், இதை பிடிச்சிட்டு தொங்குறது இருக்குல்ல, அதை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுரும், எப்படியாவது எடுத்துடணும். அப்போ என்ன ஆகும், மரணம் வரும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆசுவாசமாக எப்படி ஒரு சரீரத்துலேருந்து இன்னொரு ஒரு ஒரு புது துணியை வந்து நம்ம போடுற மாதிரி என்ன பண்ணிக்கலாம், புது சரீரத்துக்கு நம்ம போய்க்கலாம், எந்த ஒரு பெயினும் இருக்காது நமக்கு. இல்லைன்னா ஒரு பெரிய துக்கத்தை நம்ம சம்பாதிக்க வேண்டியிருக்கும். வாசாம்சி ஜீர்ணானி யதா விகாய நவானி கிருண்ணாதி ததோபராணி ததா ஷரீராணி ஜீர்ணானி அந்யானி நவானி தேவி நத்வே பாகம் ஜாத்து நாசம் நத்வே பாகம் ஜனாதிபா. அதேதான் அதை திரும்ப திரும்ப நம்ம இது பண்ணணும். என்னன்னா, நம்ம சொப்பனத்துலேயும் சரீரம் இல்லாமல் இருக்கும், இந்த சரீரம் இல்லாமல் இருக்கும், டீப் ஸ்லீப்பில் டெய்லி சரீரமே இல்லாமல் இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். சரி, பார்ப்போம். அறிவு.